நம்ம ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சேல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்க மென்ஸ், விமென்ஸ், கிட்ஸ் எல்லாருக்கும் மொத்த ஷாப்பிங்கும் இங்கேயே முடிச்சிடலாம். அவ்வளோ ட்ரெண்டியான டிசைன்ஸ், லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. பெண்களுக்கான டாப்ஸ், குர்த்தி செட், செமி வெஸ்டர்ன் வேர், சல்வார்ஸ், லெஹெங்காஸ், ட்ரெண்டி சாரீஸ், பியூர் சில்க் அண்ட் காட்டன் சில்க் சாரீஸ், லெகிங்ஸ், நைட் வேர்ஸ், நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு கலெக்ஷன்ஸும் கலர்ஸும் நிறைய இருக்கு. நியூ பார்ன் பேபிஸ்ல இருந்து கிட்ஸ், அடல்ட்ஸ் வரைக்கும் ட்ரெடிஷனல் அண்ட் வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நிறைய இருக்கு. மென்ஸ்க்கு ஜீன்ஸ், ஷர்ட்ஸ், டி-ஷர்ட்ஸ், ஃபார்மல் பேண்ட்ஸ், ஸ்டைலிஷ் அண்ட் கம்ஃபர்டபுள் கலெக்ஷன்ஸ் நிறைய. புது புது டிசைன்ஸ் பார்த்த உடனே இதுதான் வேணும்ன்ற ஃபீல் வரும். எல்லா அக்கேஷன்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் ஒரே ஃபேமிலி ஷோரூம்னா அது நம்ம ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ் தான். இந்த ஆடி சேல்ல உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாம வந்து வாங்குங்க. வண்ண கனவுகள் வாழும் இடம், உங்கள் குடும்பம் கொண்டாடும் உலகம், இதயம் சொல்லும் ஒரே பெயர், ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ். ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ், அரியாங்குப்பம், புதுச்சேரி. உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்க் ஹவுஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்க் ஹவுஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் ஸ்ரீ மகா வராகி அம்மாள் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை அம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தில் ஸ்ரீ மகா வராகி அம்மாள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக அம்மனுக்கு யாகசாலை அமைக்கப்பட்டு கலசங்கள் வைத்து வேத மந்திரங்கள் ஓதி கலசங்கள் உட்புறப்பாடு எடுத்து வரப்பட்டு ஸ்ரீ மகா வராகி அம்பாளுக்கு புனித நீர் ஊற்றி பிரதிஷ்டை செய்யப்பட்டது. தொடர்ந்து அலங்கரித்து வைக்கப்பட்ட வராகி அம்மனுக்கு சோடச தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதில் மகா வராகி அம்மாள் பிரதிஷ்டை நிகழ்ச்சியில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு ஸ்ரீ மகா வராகி அம்பாளை வழிபட்டு சென்றனர். மேலும் இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி ஸ்ரீ மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர்.
ஓதியம்பட்டு காசி விஸ்வநாதர் நகர் ஸ்ரீ உலகமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் 9ஆம் ஆண்டு செடல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. வில்லியனூர் கொம்யூன் ஓதியம்பட்டு காசி விஸ்வநாதர் நகரில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ உலகமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் 9ஆம் ஆண்டு ஆடி மாத உற்சவம் கடந்த திங்கட்கிழமையன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இந்த ஆலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து சுவாமி வீதி உலா நடைபெற்று வந்தது. இதில் முக்கிய நிகழ்வான நேற்று காலை அம்மனுக்கு பால்குட ஊர்வலம் நடைபெற்று பாலபிஷேகம் உள்ளிட்ட சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மாலை பக்தர்கள் செடல் தரித்து அலகு குத்தி தங்களது நேர்த்தி கடன்களை செலுத்தினார்கள். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் இவ்விழாவின் இறுதியில் இரவு மின் அலங்காரத்தில் சுவாமி வீதி உலா காட்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், இளைஞர்கள், காசி விஸ்வநாதர் நகர் பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். மலேசிய தொழிலதிபரும் புதுவை முருகன் நண்பருமான ராஜ்கிரண் பிறந்த நாளை முன்னிட்டு கோவில் சிறப்பு பூஜை செய்து அன்னதானம் வழங்கப்பட்டது. மலேசிய தொழிலதிபரும் புதுவை முருகன் நண்பருமான ராஜ்கிரண் பிறந்த நாளை முன்னிட்டு கோவிலில் சிறப்பு பூஜை செய்து அன்னதானம் வழங்கப்பட்டது. மலேசிய நாட்டின் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்து தமிழ் மொழிகளில் பல தங்க பதக்கங்களை பெற்று தினாகரி குடும்பத்தின் சார்பாக ராஜ்கிரனுக்கு வாழ்த்துகள் தெரிவிக்கப்பட்டது. ஹைதராபாத் தொழிலதிபர் மகேஷ் மகன் அனீஷ் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கோவிலில் சிறப்பு பூஜை, அபிஷேகம், அன்னதானம் வழங்கப்பட்டது. ஹைதராபாத் தொழிலதிபர் மகேஷ் மகன் அனீஷ் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கோவிலில் சிறப்பு பூஜை, அபிஷேகம், அன்னதானம் வழங்கப்பட்டது. பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானத்தை மக்கள் பொதுநல சேவகர், புதுவை முருகன் டிராவல்ஸ் உரிமையாளர் புதுவை முருகன் வழங்கினார். அனிஷாவிற்கு அவரது உறவினர்கள், நண்பர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்வுகள் தொடரும். உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்கர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்கர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. மீண்டும் நிகழ்வுகள் தொடர்கின்றன. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கைகளால் புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி அங்கீகாரம். மத்திய அரசு எப்பொழுதும் தோளோடு தோள் நிற்கும், அமித்ஷா உறுதி. இந்திய குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி அங்கீகாரம் என்பது இந்தியாவின் முப்படைகள், துணை இராணுவ படைகள் மற்றும் மாநில காவல்துறைகள் நீண்டகாலமாக ஆற்றிய சிறப்பான சேவை, அர்ப்பணிப்பு மற்றும் ஒழுக்கத்தை பாராட்டி வழங்கப்படும் மிக உயரிய கௌரவமாகும். நிஷான் என்று அழைக்கப்படும் இந்த அங்கீகாரம் நாட்டின் தலை சிறந்த பாதுகாப்பு படைகளுக்கு மட்டுமே வழங்கப்படுகின்றது. புதுச்சேரி காவல்துறையின் சிறப்பான சேவையை பாராட்டி கடந்த மார்ச் மாதம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்த அங்கீகாரத்தை அறிவித்திருந்தார். இந்நிலையில் புதுச்சேரி கோரிமேடு காவலர் மைதானத்தில் நடைபெற்ற வண்ணக்கொடி அங்கீகார விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அவரை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் வரவேற்றனர். தொடர்ந்து விழா துவக்கத்தில் குடியரசுத் தலைவர் வண்ணக்கொடிக்கு இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவம் மற்றும் சீக்கிய மத குருமார்கள் உட்பட 4 மத சிறப்பு பிரார்த்தனைகளை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட அமித்ஷா குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி அங்கீகாரத்தை
புதுச்சேரி காவல்துறை இயக்குனர் ஷாலினி சிங்கிடம் அதிகாரப்பூர்வமாக வழங்கினார். மேலும் புதுச்சேரியில் அமைக்கப்பட்டுள்ள 2வது இந்தியன் ரிசர்வ் பட்டாலியன் பிரிவை துவக்கி வைத்ததுடன் காவல்துறையினரின் அணிவகுப்பு மற்றும் சாகச நிகழ்ச்சிகளையும் பார்வையிட்டார். சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த ஆண்டு விழாவை முன்னிட்டு அமைக்கப்பட்டிருந்த தேசிய ஒருமைப்பாட்டு கண்காட்சியையும் பார்வையிட்டார். இந்த நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலர், காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் ஏராளமான காவல்துறையினர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, புதுவை கலாச்சாரம், பாரம்பரியம் மற்றும் ஆன்மீக பாரம்பரியத்தில் சிறப்பிடம் பெற்ற மாநிலம் என்றும், மகரிஷி, அன்னை, ஸ்ரீ அரவிந்தர் மற்றும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பங்களிப்பால் நாடு முழுவதும் தனித்துவமான அடையாளம் பெற்றுள்ளதாகவும் கூறினார். குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி அங்கீகாரம் என்பது சாதாரண விருது அல்ல. புதுச்சேரி காவல்துறையின் கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு மற்றும் வீரத்திற்கு கிடைத்த உயரிய தேசிய கௌரவம் என்று பாராட்டினார். 5000 காவலர்கள் மட்டுமே இருந்தாலும் சட்டம் ஒழுங்கை சிறப்பாக பராமரித்து மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளீர்கள். மக்களுக்கு சேவை செய்வதில் புதுச்சேரி காவல்துறை முன்னோடியாக திகழ்கின்றது என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் யூனியன் பிரதேசங்களில் மக்களுக்கு சிறப்பான சேவை செய்த காவல்துறையாக புதுச்சேரி காவல்துறை விளங்கியதாகவும், அந்த அர்ப்பணிப்பு காவல்துறையின் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் எழுதப்பட வேண்டியது என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் புதுச்சேரியின் வளர்ச்சிக்காக பல மடங்கு அதிக நிதி ஒதுக்கியுள்ளதாகவும், புதுச்சேரி காவல்துறையை மேலும் வலுப்படுத்தவும் மாநில வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு தொடர்ந்து வழங்கும் என்றும் உறுதியளித்துள்ளார். இதனிடையே மத்திய உள்துறை அமைச்சர் பங்கேற்ற குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி அங்கீகாரம் வழங்கும் விழாவில் வெயிலின் தாக்கம் காரணமாக அணிவகுப்பில் நின்று கொண்டிருந்த 10க்கும் மேற்பட்ட காவலர்களுக்கு மயக்கம் ஏற்பட்டு மயங்கி விழுந்ததால் விழாவில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஓம் ஸ்வஸ்தி ந இந்திரோ விருத்தஸ்ரவாः ஸ்வஸ்தி நः பூஷா விஸ்வவேதாः ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷ்யோ அரிஷ்டநேமிः. Commander will now invite the chief guest to formally present the President's colour on behalf of the Honourable President of India. May we request the Honourable Chief Guest to come to the parade ground to present the flag. The Deputy Parade Commander hands over the colour to the Director General of Police, and the Director General of Police will now respectfully hand it over to the Chief Guest. இதோ காவல்துறை இயக்குனர் அவர்கள் பணிவுடன் வேண்டுகிறோம். The President's colour to the ensign officer. I request the August gathering to honour this proud and historic moment with a resounding sound of applause. உயரிய வண்ண கொடியை உயர்த்தி பிடித்து என்சைன் ஆபீசர் விருந்தினர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தமது கரங்களால் செம்மாற்றி காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். உங்கள் உற்சாகத்தை தொடர்ந்து நடவடிக்கைகளால் வழங்க மீண்டும் கேட்டுக் கொள்கிறோம். As the flag waves, the ensign officer proudly raises and unfurls the President's colour awarded to the Puducherry Police, waving it with pride and joy before the police personnel, dignitaries and members of the public, symbolizing this historic achievement. வரலாற்றில் உயரிய சாதனை இருக்கின்றது. என்சைன் ஆபீசர் நம்முடைய கண்களுக்கு காட்சிப்படுத்தி இருக்கிறார்.
humbly request the Honorable Chief Guest to come forward to receive the general salute. காவலர்கள் இதோ வழிநடத்தி வருகிறார் ஆய்வாளர் திரு கீர்த்தி வருமன் அவர்கள். மூன்றாவது படைப்பிரிவு ஆயுதப்படை காவலர்கள் இதோ வழிநடத்தி வருகிறார் ஆய்வாளர் மரி கிறிஸ்டியன் பால் அவர்கள். தொடர்ந்து குடியரசுத் தலைவரின் வண்ண கொடியினை சுமந்து செல்பவர் திரு சுபம் சுந்தர் கோஷ் அவர்கள். நான்காவது படைப்பிரிவு பெண் காவலர்கள் வழிநடத்தி வருபவர் துணை ஆய்வாளர் திருமதி சத்யா அவர்கள். ஐந்தாவது படைப்பிரிவு சாலை போக்குவரத்து காவலர்கள் வழிநடத்தி வருகிறார் ஆய்வாளர் திரு பிரபாகரன் அவர்கள். ஆறாவது படைப்பிரிவு இந்திய ரிசர்வ் பட்டாலியன் காவலர்கள் வழிநடத்தி வருபவர் ஆய்வாளர் திரு செந்தமிழ் செல்வன் அவர்கள். அனைத்து படைப்பிரிவினர்களும் தங்களின் படைப்பிரிவை மரியாதையை மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்த வண்ணம் வீர நடைக்கு சென்று கொண்டிருக்கிறார். நடுப்பகுதியில் இருக்கும் இசைக்குழுவிற்கு தலைமை வகிப்பவர் துணை ஆய்வாளர் திரு கருணாமூர்த்தி அவர்கள். May I request the audience to kindly give a resounding round of applause for the parade contingents. Honorable Chief Minister, Honorable Home Minister of Puducherry, Honorable Ministers, Honorable Members of the Legislative Assembly and the Parliament, all the distinguished guests present here today, officers and personnel of Puducherry Police and their family members. புதுச்சேரியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்ட விழாவில் பங்கேற்ற காவலர்கள் 15க்கும் மேற்பட்டோர் அடுத்தடுத்து மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி காவல்துறையின் சிறப்பான சேவையை பாராட்டி கடந்த மார்ச் மாதம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வண்ணக்கொடி அங்கீகாரத்தை அறிவித்திருந்தார். இந்நிலையில் புதுச்சேரி கோரிமேடு காவலர் மைதானத்தில் இன்று நடைபெற்ற வண்ணக்கொடி அங்கீகார விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அணிவகுப்பு மரியாதையை செலுத்துவதற்காக காலை 6 மணி முதல் ஊர்காவல் படை, ஆயுதப்படை, கருப்பு பூனைப்படை, போக்குவரத்து காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு படைப்பிரிவினர் மைதானத்தில் தயாராக இருந்தனர். காலை 8:30 மணிக்கு துவங்கிய விழாவில் காலையிலேயே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் வெயிலை தாங்க முடியாமல் அணிவகுப்பிற்காக நின்றிருந்த காவலர்கள் சுமார் 15க்கும் மேற்பட்டவர்கள் அடுத்தடுத்து சுருண்டு விழுந்தனர். மயக்கமடைந்த காவலர்களை மற்ற காவலர்கள் ஸ்ட்ரக்சரில் வைத்து தூக்கி சென்று முதலுதவி அளித்தனர். மேலும் இதில் மயக்கம் தெளியாமல் இருந்த 3 காவலர்கள் ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மத்திய உள்துறை அமைச்சர் கலந்து கொண்ட இந்த விழாவில் காலை முதல் நின்றிருந்த காவலர்கள் மயக்கம் தாங்காமல் சுருண்டு விழுந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. Cybercrime investigation, disaster response and community policing have strengthened public confidence and reinforced its reputation for professional excellence. The President's colour conferred today will forever remain a... Sir, request your permission to conduct pile the drum ceremony, sir.
solemn ceremonial rites associated. முன்னே காணவிருக்கின்றோம். இந்த காவல் செயல்முறைகளை துணை படை தளபதி என்சைன் ஆபீசர் ஆகியோர் நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். The ensign officer and the deputy parade commander ceremoniously unfurled. As the president's color is unfurled, it stands as an enduring symbol of the Puducherry Police's unwavering commitment to duty, discipline and service to the nation. இதோ இந்த அற்புதமான Priests representing different faiths will now offer prayers invoking divine blessings upon the president's color. धीरजायताः ॐ स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्ठनेमिः. Commander will now invite the chief guest to formally present the president's color on behalf of the Honorable President of India. May we request the Honorable Chief Guest to come to the parade ground to present the flag. The Deputy Parade Commander hands over the color to the Director General of Police, and the Director General of Police will now respectfully hand it over to the Chief Guest. இதோ காவல்துறை இயக்குனர் அவர்கள் மாண்புமிகு பணிவுடன் வேண்டுகிறோம். Honorable Chief Guest now the President's color to the ensign officer. I request the office gathering to honor this proud and historic moment with a resounding sound of applause. உயரிய வண்ண கொடியை உயர்த்தி பிடித்து என்சைன் ஆபீசர் விருந்தினர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தமது கரங்களால் செம்மாற்றி காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். உங்கள் உற்சாகத்தை தொடர்ந்து நடவடிக்கைகளால் வழங்க மீண்டும் கேட்டுக் கொள்கிறோம். As the ensign officer proudly raises and unfurls the President's color awarded to the Puducherry Police, waving it with pride and joy before the police personnel, dignitaries and members of the public, symbolizing this historic achievement. வரலாற்றில் உயரிய சாதனை நிகழ்த்தியிருக்கின்றது. என்சைன் ஆபீசர் நம்முடைய கண்களுக்கு காட்சிப்படுத்தி இருக்கிறார். May I humbly request the Honorable Chief Guest to come forward to receive the General Salute. காவலர்கள் இதோ வழிநடத்தி வருகிறார் ஆய்வாளர் திரு கீர்த்தி வருமன் அவர்கள். மூன்றாவது படைப்பிரிவு ஆயுதப்படை காவலர்கள் இதோ வழிநடத்தி வருகிறார் ஆய்வாளர் மரி கிறிஸ்டியன் பால் அவர்கள். தொடர்ந்து குடியரசுத் தலைவரின் வண்ண கொடியினை சுமந்து செல்பவர் திரு சுபம் சுந்தர் கோஷ் அவர்கள். நான்காவது படைப்பிரிவு பெண் காவலர்கள் வழிநடத்தி வருபவர் துணை ஆய்வாளர் திருமதி சத்யா அவர்கள். ஐந்தாவது படைப்பிரிவு சாலை போக்குவரத்து காவலர்கள் வழிநடத்தி வருகிறார் ஆய்வாளர் திரு பிரபாகரன் அவர்கள். ஆறாவது படைப்பிரிவு இந்திய ரிசர்வ் பட்டாலியன் காவலர்கள் வழிநடத்தி வருபவர் ஆய்வாளர் திரு செந்தமிழ் செல்வன் அவர்கள்.
அனைத்து படைப்பிரிவினர்களும் தங்களின் படைப்பிரிவை மரியாதையை மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்த வண்ணம் வீர நடைக்கு சென்று கொண்டிருக்கிறார். நடுப்பகுதியில் நிற்கும் இசைக்குழுவிற்கு தலைமை வகிப்பவர் துணை ஆய்வாளர் திரு கருணாமூர்த்தி அவர்கள். May I request the audience to kindly give a resounding round of applause for the parade contingents. Honorable Chief Minister, Honorable Home Minister of Puducherry, Honorable Ministers, Honorable Members of the Legislative Assembly and the Parliament, all the distinguished guests present here today, officers and personnel of Puducherry Police and their family members. தீமிதி திருவிழா பச்சைவாழியம்மன் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி பெரிய கன்னியக்கோவில் அருள்மிகு மன்னாதீஸ்வரர் உடனுறை பச்சைவாழியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவை ஒட்டி பச்சைவாழியம்மன் அறக்கட்டளையின் நிறுவன தலைவரும் சமூக சேவகருமான மனோகரன் தனது குடும்பத்தாருடன் பொங்கல் வைத்து சிறப்பு வழிபாடு நடத்தினார். தொடர்ந்து மறுநாள் ஸ்ரீ சக்திவேல் பரமானந்த குருக்கள் சன்னதியில் நடைபெற்ற குரு பூஜை நிகழ்ச்சியில் மனோகரன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். இதனை அடுத்து நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் இராணுவ வீரர் அருள், காங்கிரஸ் பிரமுகர் செல்வகுமார், கருணா, பிரவீன், முத்து, ஹெர்பர்ட், பிரகாஷ், பாஸ்கர், விக்ரமாதித்தன் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
இனிஸ் டிரஸ்டின் பசியில்லா உலகம் படைப்போம் திட்டம் 2026 ஜனவரி 26 குடியரசு தினத்தில் துவங்கி வெற்றிகரமாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இனிஸ் டிரஸ்ட் இந்திய தேசிய இஸ்லாமிய சமூக பணி மற்றும் கல்வி அறக்கட்டளையின் சார்பில் 2026 ஜனவரி 26 குடியரசு தினத்தன்று துவங்கப்பட்ட பசியில்லா உலகம் படைப்போம் சமூக நலத்திட்டம் வெற்றிகரமாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இந்த திட்டத்தின் கீழ் கடந்த 6 மாதங்களாக ஒவ்வொரு மாதமும் 100 குடும்பங்களுக்கு அரிசி, பருப்பு, சமையல் எண்ணெய் மற்றும் அத்தியாவசிய மளிகை பொருட்கள் இலவசமாக வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த உதவிகள் விதவைகள், ஆதரவற்றோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்பங்கள், உண்மையாக உதவி தேவைப்படும் குடும்பங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த மனித நேய சேவை இந்திய தேசிய டிரஸ்டின் நிறுவன தலைவர் AR இன்டர்நேஷனல் மஜித் அவர்களின் தலைமையிலும் டிரஸ்ட் நிர்வாகிகளான ஷஹீம் ஷா, முகமது அலி, அப்துல் ஜமீல், அசாடுதீன் உவைஷி, அப்துல் முஹமைன் ஆகியோரின் ஒத்துழைப்புடன் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. மதம், இனம், மொழி என்ற எந்த பாகுபாடும் இன்றி சமூகத்தின் நலிவடைந்த மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் நோக்கத்துடன் இனிஸ் டிரஸ்ட் தனது மனிதநேய சேவையை தொடர்ந்து விரிவுபடுத்தி வருகின்றது. மேலும் பெண்களின் பொருளாதார மற்றும் சமூக முன்னேற்றத்தை நோக்கமாக கொண்டு இனிஸ் மகளிர் மேம்பாட்டு இயக்கம் என்ற புதிய சமூக முயற்சியை துவங்குவதற்கான பணிகளும் நடைபெற்று வருகின்றன. இதன் கீழ் தையல் பயிற்சி, ஆரி வேலை, மெஹந்தி கலை, உணவு பதப்படுத்துதல் மற்றும் பேக்கரி, சிறு தொழில் முனைவோர் பயிற்சி, வேலை வாய்ப்பு மற்றும் சுய தொழில் வழிகாட்டுதல் உள்ளிட்ட இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் கிராமங்கள் மற்றும் நகரங்களில் விரைவில் துவங்கப்பட உள்ளது. ஒரு குடும்பத்தின் பசியை போக்குவது ஒரு சமூகத்தின் எதிர்காலத்தை பாதுகாப்பதாகும் என்ற உயரிய நோக்கத்துடன் இனிஸ் டிரஸ்ட் மனிதநேயம், கல்வி, சமூக முன்னேற்றம் மற்றும் மகளிர் அதிகாரமளிப்பு ஆகிய துறைகளில் தொடர்ந்து சேவையாற்றி வருகின்றது. இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.